அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எக்லிசியா மினிஸ்ட்ரியின் வல்லமை நேரம் நிகழ்ச்சியை கிராஸ் டிவி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசுவாசியாத யூதர்கள் யார்? பிறவி குருடனுக்கு பார்வை கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்துவை அவங்க எவ்வளவு தூரம் அறியாமல் இருந்தாங்க. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறியாமல் இருந்தவங்க விசுவாசியாத யூதர்கள் என்று பார்த்தோம். யூதர்கள் அப்படின்னா யாரு? ஏன் அவங்க விசுவாசிக்கலை? அவங்க அந்த விசுவாசியாத யூதர்கள்னா யாரு அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கும்படியாக இன்று கர்த்தர் உதவி செய்வாராக. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் 27ஆம் வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவன் தமது சாயலாகவே மனிதனை சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டித்த மனிதனுக்கு ஆதாம் என்று பெயர் வச்சார். இந்த ஆதாமுடைய சந்ததியில் வந்தவங்க தான் யூதா. ஆதாம் செய்த பாவத்தினால அந்த சந்ததி ஃபுல்லும் எப்படி தேவனை அறியாமல் இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நோவாவை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். நோவா அவர் உத்தமமும் நீதிமானுமாக இருந்தார். நோவாவுக்கு பிறகு ஆபிரகாம். நோவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார், ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், ஈசாக்கை தெரிந்தார், யாக்கோபை தெரிந்து கொண்டார். இப்படி ஒவ்வொரு சந்ததியிலும் ஒவ்வொரு முறையாக கர்த்தர் அவருக்கு பிரியமானவங்களாக நடந்தவங்களை அவர் தெரிந்து கொண்டார். இப்போ யாக்கோபு போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய மனுஷன். இந்த யாக்கோபை பற்றி பார்த்தோன்னா அவர் கர்த்தர் இஸ்ரவேலாக மாற்றினார். இந்த கோத்திரங்களில் யாக்கோபுடைய பிள்ளைங்க 12 பேரில் ஒருத்தர் யூதா. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில், மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். யூதா என்றால் நம்ம துதி அப்படின்னு சொல்கிறோம். அவங்க பெயர் வச்சதை பிறக்கும் போதே அவங்களுக்கு கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி தான் அவருக்கு யூதா என்று பெயர் வச்சுருக்காங்க. இன்றைக்கும் அற்பமாக எண்ணப்பட்டு குழந்தை பாக்கியம் இல்லாமல், அதாவது பிள்ளை இல்லையே என்று சொல்லி கலங்கி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற, பிறரால் அற்பமாக எண்ணப்படுற, ஒருவேளை கணவனால் கூட அற்பமாக எண்ணப்படலாம், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற யாராக இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு துதிக்கிற சந்ததியை, துதிக்கக்கூடிய ஒரு சந்ததியை, ஒரு பிள்ளையை கொடுப்பேன், ஒரு குழந்தையை தருவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களோடு இடைப்படுகிறார். அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீங்களா? குழந்தை இல்லையேன்னு பிறரால் அவமதிக்கப்படுறீங்களா? அற்பமாக என்னப்படுறீங்களா? கலங்காதீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, துதிக்கிற ஒரு சந்ததியை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி. அல்லேலூயா.
பாருங்க, இந்த துதிக்கிற சந்ததியை ஆண்டவர் எப்படி உருவாக்கிக்கிட்டு வந்தார். இந்த யூதா பிறந்த உடனே அவர் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவருக்கு யூதா என்று பெயர் வைச்சாங்க. ஆனால் அந்த பெயர் வைத்த அதற்கு தகுந்தாற் போல கர்த்தர் அவரை வழிநடத்திட்டு வந்தார். அவருடைய கடைசி நாட்களில் யாக்கோபு தன்னுடைய குமாரரை எல்லாரையும் அழைத்து கடைசி நாட்களில் என்ன சம்பவிக்க போகிறது, கடைசி நாட்களுக்குள்ளான காரியம் என்ன என்பதை அவங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக ஒவ்வொருத்தருக்கும் உள்ள அந்த தரிசனங்களை அந்த வெளிப்பாடுகளை செவி கொடுத்து கேளுங்கன்னு சொல்லி அவங்கள கூப்பிடும்போது, அதே அதிகாரம் 49ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 8, 9, 10ஆம் வசனத்தில் அவர் என்ன ஆசீர்வாதம் கொடுக்குற பாருங்க. யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிள சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். ஹல்லேலூயா. பின்னால கடைசி நாட்களில் நடக்க போகிற காரியத்தை தகப்பனாகிய யாக்கோபு அவருக்கு வெளிப்படுத்தி சொல்லிட்டு இருக்கார். இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் பின்னாட்களில் நிறைவேறி கொண்டே வந்தது. எப்படி நிறைவேறிட்டு அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன். இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். மோசேக்கு அப்புறம் யோசுவா. இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை, அவருடைய சொந்த ஜனங்களை வழிநடத்துவதற்காக யாக்கோபுடைய அந்த காலங்கள், யாக்கோபுடைய குமாரன் யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்படுறாரு. சகோதரர்களால் விற்கப்பட்டு எகிப்துக்கு போனவர் அங்கே பல சூழ்நிலைகள், சோதனைகள் வழியாக அவர் கடந்து செல்கிறாரு. அப்படி ஒரு சோதனை வந்ததில் தான் அவர் முகாந்தரமே இல்லாமல் பாவமே செய்யாமல் சிறைச்சாலைக்கு போகிற ஒரு குற்றம் அவர் மேலே வருது. பொய்யான குற்றம். சிறைச்சாலையில் இருக்கிறாரு. அங்கே கர்த்தர் அவரை உயர்த்துறாரு. சொப்பனங்கள் மூலமாக சொப்பனங்களை ராஜாவுக்கு வெளிப்படுத்தி சொல்லி அதன் மூலமாக அவரை ஒரு தேசத்தில் உயர்ந்த அதிபதியாக கொண்டு வைக்கிறாங்க, அதிகாரியாக. அந்த யோசேப்பின் நாட்களுக்கு பிறகு ஒரு பெரிய பஞ்சம் வந்ததுனால அந்த பஞ்சத்தின் நிமித்தமாக அவருடைய சகோதரர்கள், அவருடைய தகப்பன் யாக்கோபு எல்லாருமே எகிப்துக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. அந்த எகிப்துக்கு போன அந்த காலகட்டத்தில் இருந்து மோசையின் காலம், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துறதுக்கு கர்த்தர் அழைக்கிறாரு. அந்த காலம் வரையிலும் யாருமே அவங்கள வழிநடத்துறதுக்கு இல்லை. ஏன்னா எகிப்தில் போயிட்டாங்க. 70 பேராக போனாங்க. அடிமையாகவே அங்கே வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க எகிப்துக்கு, பார்வோனுக்கு. அப்போ தான் கர்த்தர் மோசையை எழுப்புறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துறதுக்காக கர்த்தரால் அழைக்கப்பட்டு ஜனங்களை வழிநடத்திட்டே வர்றாரு. எகிப்திலேருந்து மீட்டு கொண்டு வந்தாச்சு, வழிநடத்திட்டு வராங்க. வழிநடத்திட்டு வந்துட்டே இருக்கும்போது மோசேக்கு வயசாயிருது. அவருக்கு பிறகு யார் இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போவாங்க? மோசேக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துறதுக்கு யோசுவாவை கர்த்தர் ஏற்படுத்துறாரு. இந்த யோசுவா மரித்துட்டார். எப்போனா நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, யோசுவா மரித்த பின்பு ஜனங்களை வழிநடத்துவதற்கு யோசுவாவுக்கு பின்பு யாருமே இல்லை. அந்த ஒரு சூழ்நிலையில தான் நமக்குள்ள யார் போகிறது அப்படின்னு சொல்லி கர்த்தர்கிட்ட விசாரிக்காங்க, கர்த்தர்கிட்ட கேட்காங்க. யார்
இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவாங்க அப்படின்ட்டு. அப்போ தான் யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, யூதா முந்தி எழும்பி புறப்படணும். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யூதா எழுந்து போன போது கர்த்தர் கானானியரையும் பெரிசியரையும் அவர் கையிலே ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் யூதாவுக்கு ஒரு வெற்றியும் ஜெயத்தையும் கொடுத்ததை பார்க்குறோம். ஏன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த ஒவ்வொருத்தராக தேவைப்பட்டது? வழிநடத்த உங்களுக்கு நியாயாதிபதிகள் தலைவர்கள் தேவைப்பட்டாங்க. ஏன் தேவைப்பட்டாங்கன்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை நடத்தி வந்த வழிநடத்தின தங்களுடைய இரட்சகரை நினைக்கல. உங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டுட்டு அந்நிய தேவர்களை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் முன்னோர்கள் அவங்கள அந்நிய தேவர்களை வழிபட விடாம உண்மையான ஆண்டவராகிய கர்த்தர் இவர்தான் நம்மளை வழிநடத்துகிற தேவன், இவர் தான் நம்மளை வழிநடத்திட்டு வராரு அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லியே ஜனங்களை வழிநடத்திட்டு வந்தாங்க. இந்த வழிநடத்தின முன்னோர்கள் எல்லாரும் மரித்து அவங்க காலத்திற்கு பின்பு அந்நிய தேவர்களை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி எழும்பிற்று. அந்த சந்ததி யாரை சேவித்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து, அந்நிய தேவர்களான பாகால்களை சேவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். இந்த பாகால் என்பது ஆண் தெய்வம், அஸ்தரோத் அப்படிங்கிறது அந்த பாகாலுடைய மனைவியாகிய பெண் தெய்வம் அஸ்தரோத். இவங்களை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. இது நிமித்தமாக தான் தொடர்ந்து பாகாலை வழிபட்டு அவங்க அந்நியருடைய தெய்வத்தையும் வழிபட்டாங்க. அவங்க அந்நியருடைய வழிகளின்படி அப்படியே அவங்க எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, கர்த்தரை விட்டுட்டாங்க. நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யாரெனில், பெலிஸ்தரில் 5 அதிபதிகளும் சகல கானானியரும் சீதோனியரும் பாகால் எர்மோன் துவக்கி ஆமாத்திற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோனின் மலைகளிலே குடியிருக்கிற ஏவியருமே. இவ்வளோ பேரை மீதி வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா, யுத்தத்தையே பார்க்காம வந்த நல்லா கானானில் இருந்து சுகபோகமாக யுத்தத்தையே பார்க்காம இருந்தவங்க எல்லாரையும் கொஞ்சம் பேர் மீதியாக வச்சுருக்காரு. ஏன்னா அவங்கள யுத்தத்தில் பழக்க வைக்கிறதுக்காக. ஏன்னா எதிர்த்து இவ்வளோ பேர் இருக்காங்க. வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார். சங்கீதம் 18:34 வசனம். அதே மாதிரி சங்கீதம் 106:35 வசனத்தில் இருந்து பார்ப்போம். ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று அவர்களுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள். அவைகள் அவர்களுக்கு கண்ணி ஆயிற்று. அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் பிசாசுகளுக்கு பலியிட்டார்கள். அவர்கள் கானான் தேசத்து விக்கிரகங்களுக்கு பலியிட்டு தங்கள் குமாரர் குமாரத்திகளுடைய குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார்கள். தேசம் இரத்தத்தால் தீட்டுப்பட்டது. அவர்கள் தங்கள் கிரியைகளினால் அசுத்தமாகி தங்கள் செய்கைகளினால் சோரம் போனார்கள். அதனால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனத்தின் மேல் மூண்டது. அவர் தமது சுதந்திரத்தை அருவருத்தார். கர்த்தர் எவ்வளவோ நன்மை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து அடிமைத்தனத்தில் இருந்து அவங்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு அவங்கள அங்கேருந்து மோசே என்ற தீர்க்கதரிசியின் மூலமாக, மோசே என்ற அவருடைய தாசன் மூலமாக வெளியே கொண்டு வர்றாரு. அவங்கள ரட்சிப்பதற்காகவே மோசையை அனுப்புகிறாரு. அவர் பாதுகாத்து கொண்டு வர வழியில் எவ்வளவோ அற்புதங்களை அதிசயங்களை
பார்த்தாங்க. பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து அதை பின் சந்ததிக்கு வந்து அவ்வளோ ஒரு வைராக்கியமாக சொல்லி கொடுத்துட்டு அவங்க போகலை. அந்த சந்ததியார் ஒவ்வொரு சந்ததியாக அவங்க மறுத்து போயிட்டாங்க. பின் வருகிற சந்ததிக்கு அவங்க தேவனுடைய அன்பை பற்றி, தேவனுடைய கிருபைகளை, இரக்கங்களை அவங்க வந்து சொல்லாமல் இருந்த காரணத்தினால அவங்க அறியவே இல்லை. கர்த்தர்னு ஒருத்தர் இருக்காருன்னு அறியவே இல்லை. அறியாமையே அவங்க அந்நிய தேவர்களை பின்பற்ற வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் ஒவ்வொருத்தராக மறித்த பிறகு இவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு வழி விலகும்படியா, அந்நிய தேவர்களை பின்பற்றும்படியா அவங்க மனது அவங்க மேலே சாஞ்சிச்சு. அவங்க பெண் எடுத்து அவங்க கானானியர்களோட சம்பந்தம் கலந்து, யார் கானானியர்களை வந்து ஒரு அருவருப்பாக நினைத்த அடிமைகளுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சந்ததி, அந்த ஒரு ஜாதிகளுக்குள்ள இவங்க சமாதானமாக உடன்படிக்கை பண்ணி அவங்க கூட உறவு கொண்டாங்க, உறவாடினாங்க. அதனால கர்த்தருடைய கோபம் அவங்க மேலே, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததுனால கர்த்தருடைய கோபம் அவங்க மேலே வந்தது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை அறிந்தும் அவர் யாருன்னு தெரியுது, ஆனால் அவருடைய செயல்கள் மகத்துவமானவைகள், அவர் ஆலோசனையில் பெரியவர் அப்படின்னு தெரியாமல் நம்ம உணர்ந்துக்கலாம். அவர் செய்த நன்மைகளை, அவர் நம்ம ரட்சித்த விதங்களை, எப்படி வழிநடத்திட்டு வந்தார், இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் நம்மளை அவர் தான் நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்தாலும் அவரை நம்ம நம்புறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் நம்மளை முற்றும் முடிய ரட்சித்து வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபிப்போம். கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. துதிக்கிறதற்காக, உம்மை துதிப்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட சந்ததியாய் யூதாவை நீங்கள் தேர்ந்தெடுத்த தேவன் ஆண்டவரே. அப்படி அந்த நாட்களை நாங்கள் உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்க ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து கிருபைகளையும் இரக்கங்களையும் பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். பலவித அலைகளினால ஆண்டவரை அலசடிப்பட்டு தெரியாதபடி சத்தியத்திலே நிலைத்திருந்தவர்களா, சத்தியத்தின்படி நடக்கத்தக்கதாக ஆண்டவரே வசனத்தின்படி ஜெபத்திலே நாங்கள் கேட்டு எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீங்க எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன். நீங்க செய்ய நினைக்கிற காரியங்கள் ஒன்று தடைபடாது. உம்மை உண்மையாய் நோக்கி பார்க்கிறவங்களுக்கு, உம்மை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு நீங்க நன்மையை வழங்குகிற தேவன் என்பதை அறிந்தவர்களாக ஆண்டவரே உம்மை எப்பொழுதும் துதித்து கொண்டிருக்க அப்படிப்பட்ட துதியை நாவை நீங்க கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறப்பா, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களிலே என் தேவன் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீத நேரம் முழுதும் உடைய கருத்தில் தருகிறப்பா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.